ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி எந்த கதையோட அடுத்த போய் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஒருத்தரை நம்ம வேணும்னு நினைக்கிற அளவுக்கு எந்த அளவுக்கு நினைக்கிறோமோ அப்போ தான் அதில் நம்மளுக்கு எல்லாமே சரியான ஒரு விஷயமா இருக்கும். அதை தாண்டி நம்ம எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்மளை ஒரு தயார்படுத்திக்கிறதுக்கான இதெல்லாம் கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம் அது உண்மை தான் நீங்கள் சொல்கிறது. எப்போதுமே ஒரு விஷயத்துக்கு நம்மளை தயார்படுத்திக்கிறோம் அப்படின்னா அதில் சரியான ஒரு விஷயம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையும் தயார்படுத்திக்க முடியும். அதை தாண்டி நம்ம யாருக்கும் எந்த விஷயத்துக்கும் நம்மளால் ஒன்றும் சொல்ல முடியாது அப்படின்னோடனே, அதெல்லாம் கரெக்டு தான். எப்போதுமே ஒருத்தரை நம்ம ஈஸியாக நம்பிடுறதும் சரி, இல்லை அடுத்தடுத்த விஷயத்தில் நம்மளுக்கு மற்றவங்கள நம்ம சொல்கிறதுலேயுமே நிறைய விஷயங்கள் சரியானதாக இருக்கா அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். அதுதான் நம்மளுக்கு ஒரு சில விஷயங்களில் நம்மளுக்கு இதாக இருக்கிறதான விஷயம் அப்படின்னோடனே, அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறது. எப்போதுமே நம்மளை வேணாங்கிற விஷயத்தில் வேணாங்கிறது மாதிரி நம்மளுக்கு சில விஷயத்தில் நம்புகிறோம் நம்பலை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னோடனே, சரி ஓகே நீங்கள் அதெல்லாம் சொல்கிறீங்க. ஆனால் அப்பப்போ அந்தந்த விஷயங்களில் நம்மளுக்கு எதையுமே சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம்னு கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு நம்ம அப்போயே எல்லாமே ஒரு கரெக்டான வேலை நம்ம ஒரு சில விஷயங்களை நம்புகிறதோ, சில சில விஷயங்களில் யாரையும் நம்ம ஈஸியாக இது பண்ணிட போகிறதில்ல. ஈஸியான ஒரு விஷயங்களில் ஈஸியான ஒரு இதை நம்மளுக்கு ஏற்றுக்கிறதுக்கான ஒரு டைம்ங்கிறது வேணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எந்த ஒரு விஷயத்துலையும் சரியான ஒரு இதை இது பண்ண முடியும் அப்படின்னோடனே, அப்போ தான் நம்மளுக்கு யாருக்கும் எந்த விஷயத்துலையும் ஒரு கன்வின்ஸ் பண்ணாமல் நம்மளுக்கு தேவையான விஷயங்களை நம்ம ஹாப்பியாக இருந்தால் தான் ஒரு இதில் நம்மளுக்கு ஒரு சந்தோஷங்கிறதே இருக்குது அப்படின்னோடனே, அதெல்லாம் ஓகே தான், நான் இல்லைங்கள. ஆனால் அதுக்கு தாண்டி நம்மளை வேறு வேறு இதுங்களுக்கு நம்ம ஏற்றுக்கிறதுக்கான ஒரு இதுங்கிறது நம்மளுக்கு போக முடியாத விஷயங்களை போக முடியாத இதை நம்ம நம்புகிறதோடையோ அடுத்தடுத்த விஷயங்களில் எதுக்கு எடுத்தாலும் நம்ம கோபப்படுறதுலையோ எதுவுமே இல்லை. கோபப்படுறதுனால யாரையும் எதுவும் மாற போகிறதில்ல அப்படின்னோடனே, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கோவப்படுறதுனால ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு சரியான ஒரு விஷயத்தில் இருக்கிறதுக்கான இது நம்ம தான் இது பண்ணணும் அப்படிங்கிறது தான் அப்படின்னோடனே, அதெல்லாம் ஏற்றுக்காதீங்க. நம்ம எல்லாருக்குமே சில விஷயத்தில் நம்மளுக்கு போக போக நம்மளுக்கு எல்லாமே அவங்கவுங்க அந்தந்த விஷயங்களில் பார்த்துக்கிறதுக்கான ஒரு இது தான் அப்படின்னோடனே, கரெக்டு தான் அதெல்லாம் இல்லைங்கள. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு சில விஷயங்களை பிளான் பண்ணிவிட்டு நம்ம இது பண்ணிக்கிறதுக்கான ஒரு இதாக தான் இருக்கணும் அப்படின்னோடனே, ஆமாம் அதுதான் நானும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். எப்போதுமே ஒரு சில விஷயங்களில் நம்ம அவங்களுக்கு இவங்களுக்குன்னு நம்ம ஒரு சில விஷயங்களை சொல்லாமல் பண்ணாமல், அதுக்கு இதுக்குன்னு நம்ம எத்தனை விஷயங்களை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டாலும் அந்தந்த விஷயத்துக்கு அது இது சரியான ஒரு இதாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்றது கரெக்டு தான் அப்படின்னோடனே, சரி விட்டுருங்க, விட்டுட்டு வேலையை பாருங்கள். இப்போ அதை பற்றி பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல. பேசுகிறதுனால ஏதாவது யூஸா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில விஷயங்களில் நம்ம ஏற்றுக்கிறதுக்கான ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது தான் அப்படின்னோடனே, அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம். எப்போதுமே நம்மளுக்கு ஒரு சில விஷயங்களுக்கு ஒரு சில இதை நம்ம ஒரு ரிமெம்பர் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இல்லை அடுத்த விஷயங்களுக்காக இருக்கட்டும், எல்லாமே நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் செயல்பட